நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே எப்படி ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நடக்கிற ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் தான். அங்கே பாருங்கள், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணும்? ஹி ஷுட் பி கிவிங் உமன் த சேஃப்டியில். அவர் பாருங்கள், அன்வான்ட் ஃபிசிக்கல் டச், அதுக்கப்புறம் வந்து லத்தி வச்சு ஒரு தட்டிட்டு இன்னொரு ஆஃபீஸரை பார்த்துட்டு பாத்தியா சாதிச்சிட்டேன் பாத்தியாங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு, சார் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. இது பண்ணுறது யார்? போலீஸ். இது வந்து அப்யூஸ் ஆஃப் பவர். அப்போ இப்போ நடக்கிற ஒரு அத்தாரிட்டி கவர்மெண்ட்டில் என்னமே நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது. டெமோக்ரஸினா ஆப்போசிட் சைட்லேருந்து வாய்ஸ் வரும், அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வரணும், டிஸ்கஷனுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சட்டமாக வரும். இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனே ஒரு டிபேட் பேசிஸில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டிபேட் அப்படிங்கிறது, ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இந்தியன்ஸோட ஹிஸ்ட்ரியில் ட்ரேஸ் பண்ணிங்கனாலும் தட் இஸ் வாட் அவர் இந்தியா இஸ் மேட் ஆஃப். பட் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு இடமே கொடுக்காம ஒரு அப்போ ஃபேசிசம்னா என்ன? இது எப்படி நம்ம ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ அத்தாரிட்டியாக ஒன்று பண்ணுறாங்க, அது தப்பு, அது நியாயம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதாவது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது ஒரு நோபல் காஸ்க்காக, எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக அறிவு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஆமாம் இல்லை நியாயம் இது தானேன்னு தோணுது. அப்போ ஒரு கவர்மெண்ட் இல்லை, நான் உனக்கு கேள்விக்கே இடம் கொடுக்க மாட்டேன், செவி சாய்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவங்க போலீஸ் பவர் யூஸ் பண்ணி மக்கள் அப்யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக்கில் பெண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, மண்டே போட்டு உடைக்கிறாங்க. யார்? ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு போராடுற ஒரு நோபல் காஸ். இதுலேயே வந்து எது ஜஸ்டிஸ்ன்றது யோசிக்கிறவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அப்படி இருக்கிற ஒரு அத்தாரிட்டேரியன் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் அடிமையாக சப்மிசிவாக இருப்பேன்னு சொல்கிறது தான் ஒரு ஃபேசிஸ்ட் மக்களுக்கான அடையாளம். ஸோ அப்போ இந்த ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சங்கீஸ் இருப்பாங்களா, அவங்களோட ஆர்குமெண்ட் இதில் எப்படி இருக்குன்னா, யார் தன்னோட கவர்மெண்ட் எதிர்த்து போராடினாலும் நான் சப்மிசிவாக, அதுக்கு வந்து எது நியாயம்னு எனக்கு தெரிஞ்சாலுமே ஐ வில் பி சப்மிசிவ் டு மை அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட், அந்த ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், இந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் இந்த அத்தாரிட்டிக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணாலுமே அவன் வந்து ஆன்டி நேஷனல், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். இப்போது இந்த ப்ரொட்டஸ்ட் அமைதியாக நடந்துட்டு இருந்துச்சா? இப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? ஒரு சொசைட்டியில் ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது ஆன்டி சோசியல் இன் நேச்சர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கால் அவுட் பண்ண வேண்டியது அந்த போலீஸை, இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை. அண்ட் ஒரு டிஸ்கஷனே வராமல் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், எது நியாயம் எது அநியாயம் தெரிஞ்சுமே அநியாயத்தை தான் நான் போர்ட்ரே பண்ணுவேன். ஆஹா, போலீஸ் மாஸ்க் கட்டிட்டாங்க, இது உங்களுக்கு தேவைடான்னு சொல்லி இவ்வளவோ சீப்பான பொலிட்டிக்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கோம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இஸ் டெமோக்ரஸி அ ஜோக்? தட் இஸ் மை ஃபைனல் கொஸ்டின். அண்ட் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுற அந்த செலிபிரிட்டிக்கு பொலிட்டிக்கல் பவரும் இருந்து அந்த வாய்ஸ் பண்ணலைன்னா இன்னமும் திங்க் பண்ண வேண்டிய அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. இந்தியா இஸ் இன் டேஞ்சர். ஃபேசிசம் காலடி எடுத்து வச்சிருச்சு, அவ்வளோதான். இப்பயும் குரல் கொடுக்காம அமைதியாக தான் இருக்க போகிறோம், இது ஒரு ஆர்குமெண்ட்டில் அந்த கவர்மெண்ட் அப்படியே சப்மிசிவாக இருக்க போகிறேன், பூட் லீக் பண்ண போகிறேன்னா இந்தியா இஸ் இன் டேஞ்சர்.